அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையிலே இன்று நாங்கள் விடத்திலே நின்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்றால் எங்களுடைய தேர்தலினுடைய பெறுபவர்கள் உங்களுக்கு தெரியும். இந்த நாட்டிலே ஏற்பட்டிருந்த மாபெரும் சுனாமி என்றுதான் கூறுகின்றார்கள். 159 ஆசனங்களை மிக பெரும் அலையாக இருந்த 69 லட்சம் வாக்குகளை பெற்ற ஒரு ஜனாதிபதிக்கு கூட அந்த 146 ஆசனங்கள் மாத்திரம் கிடைக்கப்பட்டிருந்தது. 69 லட்சம் 50 வீதத்தை தாண்டி இருந்தவர், 50 வீதத்தை தாண்ட முடியாத ஒரு நிலையில் இருந்த ஒரு ஜனாதிபதியினுடைய இந்த தேர்தலுடைய பெறுவர்கள் 159 ஆசனங்களை யாருடைய தயவுமின்றி இந்த பாராளுமன்றத்திலே எதையும் செய்யலாம் என்கின்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த சூழலில் எங்களுக்கு ஒரு ஆசனம் இந்த அம்பாறையில் கிடைத்திருக்கின்ற என்பது இறைவனுடைய ஒரு நாட்டம். அல்ஹம்துலில்லாஹ், இறைவனுக்கு நாங்கள் முதல் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த கட்சியுடனும் இந்த தலைமையோடும் நம்பிக்கை கொண்டு இந்த கட்சிக்கான வாக்குகளை வழங்குவதிலே இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த மக்களுக்கும் சந்தர்ப்பத்தில் நன்றி கூறுகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் சலீம் சார் அவர்களோடு இணைந்து இங்கே ஏற்பட்டிருந்த மிக இடைவெளியான இந்த கல்முனை பிராந்தியத்திலே கல்முனை தொகுதியிலே மிகவும் ஒரு பெரிய ஒரு வெற்றிடம் ஏற்பட்டிருந்தது. அந்த வெற்றிடத்தை நிரப்பிக் கொள்கின்ற இந்த சந்தர்ப்பத்தை எங்களுடைய சமூகம் கை நழுவிருக்கின்ற ஒரு கவலையான ஒரு சந்தர்ப்பத்தில் எங்களுடைய சார் அவர்களை மதித்து அவருக்காக எங்களுடைய கட்சிக்கும் சேர்த்து நீங்கள் வாக்களித்திருக்கின்றீர்கள். அவர் சார்ந்து மிக நீண்ட காலமாக அவர்களோடு அவர்கள் மீது கொண்ட நம்பிக்கையின் அடிப்படையிலே அவர் சார்ந்து செல்கின்ற கட்சியோடு இணைந்து அவரோடு இன்று வந்து எங்களுக்கும் இந்த கட்சிக்கும் வாக்களித்திருக்கின்றனர். எனவே இந்த வாக்குகள் சென்ற முறை 2020 சாய்ந்த முறையில் எங்களுக்கு நான் நினைக்கின்றேன் 500 வாக்குகளும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. ஒரு வேட்பாளரை நாங்கள் அன்று நள்ளிரவு வரை காத்துக் கொண்டிருந்தோம். அதுக்கு பிறகு அவர் எங்களை விட்டு கை நழுவி இருந்தார். சாய்ந்த முறையில் எங்களுக்கான ஒரு வேட்பாளர் 2020 நாங்கள் நிறுத்தவில்லை. எனவே சாய்ந்த முறையில் எங்களுக்கு 500 வாக்குகளும் கிடைக்காத ஒரு சந்தர்ப்பத்திலே தான் அந்த தேர்தல் களம் எங்களுக்கு ஒரு ஆசனத்தை 44,000 வாக்குகளை பெற்று எங்களுக்கு கிடைத்திருந்தது. ஆனால் இந்த முறை 10,000 வாக்குகள் குறைந்து 34,000 வாக்குகளுக்கு ஒரு சீட்டை நாங்கள் எடுத்திருக்கோம். எனவே இந்த தேர்தலிலே மிக 800, 600 என்கின்ற வாக்குகள் வித்தியாசத்தில் தான் எங்களுக்கு ஒரு ஆசனம் கிடைத்திருந்தது. எனவே சலீம் சார் அவர்களுடைய அந்த வருகை, அவரோடு இருந்தவர்கள், அவரோடு இருந்தீர்கள் என்ற அடிப்படையில் எங்களுக்கும் கிட்டத்தட்ட 4,000 வாக்குகளை இந்த பிரதேசம் எங்களுக்கு வழங்கி இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ், அதுக்காக வேண்டி இந்த நன்றிகளை கட்சி சார்பாகவும் எங்களுடைய மாவட்டத்தினுடைய பிரதிநிதி என்ற அடிப்படையில் உங்களிடத்திலே உங்களுக்கான நன்றிகளையும் வாழ்த்துக்களை நான் சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் குறிப்பாக எனக்கும் ஆச்சரியமாக இருக்கின்றது. ஒரு பிரதேசத்தினுடைய ஒரு செயலாளராக இருந்து பல சேவைகளை நிறைவேற்றி இந்த மக்களுக்கான பணிகளை செய்திருக்கின்றார்கள். சுனாமி திட்டத்தின் மூலம் பல அபிவிருத்திகளை எதிர்கால நோக்கங்களை கொண்டு சோதனை செய்து முடித்திருக்கின்ற ஒரு சிறந்த மாமனிதர். இவர்கள் இந்த பாராளுமன்றத்திலே இந்த மக்களுடைய பிரச்சனைகளை கொண்டு செல்ல வேண்டும், மக்களுடைய கஷ்டங்களை தீர்க்க வேண்டும் என்ற ஒரு நிலையிலே தான் 2020 ஆண்டு தேர்தலில் அவர்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் என்று நான் விரல் நீட்டியதன் உண்மை. அவர்களை நாங்கள் அழைத்திருந்தோம், பல தடவைகள் நாங்கள் பேசியிருந்தோம். இருந்தாலும் இந்த ஊரினுடைய கட்டுப்பாடு, இந்த பள்ளிவாசல் எடுத்த முடிவுக்கு தான் கட்டுப்பட வேண்டும், இந்த மக்களோடு இணைந்து பயணிக்க வேண்டும் என்று அவர் ஒரு தற்கொலை செய்து கொண்டார். அரசியலிலே செய்த தற்கொலை. அவர்கள் எமது கட்சியோடு சேர்ந்து தேர்தல் கேட்டிருந்தால் அந்த 22,000 வாக்குகள் ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி இருக்கும். 18,000 வாக்குகளுக்கு தான் எங்களுடைய கட்சியிலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சென்றிருந்தார். நீங்கள் அதை விட 23,000 வாக்குகள் வழங்கியிருந்தும் அதற்கான வாய்ப்பு இல்லை. இந்த முறை அவ்வாறு இந்த ஊர் ஒற்றுமைப்பட்டிருந்தால் இன்று 15,000 வாக்குகளுக்கு தான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நாங்கள் எமது கட்சி மூலம் எடுத்திருக்கின்றோம். சென்ற முறை இருந்த அதே ஒற்றுமை இந்த சாய்ந்தமருது மக்கள் அந்த நிலையோடு இருந்திருந்தால் என்று அல்ஹம்துலில்லாஹ் அவர்கள் தான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நாங்கள் எல்லோரும் மிக சந்தோஷமாக நாங்கள் பார்த்திருப்போம். ஏனென்றால் எங்களையும் விட மிக கச்சிதமாக சேவைகளை பணிகளை செய்யக்கூடிய மூலை முடுக்குகள் அனுபவம், அத்தோடு மிக தொடர்பாடங்களை ஏற்படுத்தியிருக்கின்ற ஒருவர். நிர்வாக ரீதியாக பல நூற்றுக்கணக்கான அதிகாரிகளோடு இன்றும் தொடர்புகளை வைத்திருக்கின்ற ஒருவர். அவர்கள் யாருக்கு தொலைபேசியில் இந்த அதிக ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு தொலைபேசியில் பேசினால் அது ஆளுநர் தரப்பு என்று அல்ல, அந்த வேலை திட்டங்களை லேசாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் அவர்களுக்கு இருக்கு. அதை இந்த மக்கள் தவற விட்டிருக்கின்றார்கள் என்ற கவலை எங்களிடத்தில் இருக்கின்ற. இன்ஷா அல்லாஹ் இங்கே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மாத்திரமாகத்தான் நான் நிற்கின்றேன். ஏனென்றால் இந்த கட்சியிலே எங்களுடைய 10 வேட்பாளர்கள் நாங்கள் களமிறங்கியிருந்தோம். அந்த 10 வேட்பாளர்களுடைய முயற்சிகள் தான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் உருவாக்கி இருக்கின்றன. எனவே நான் மாத்திரம் இதுக்கு உரிமை கொண்டாட முடியாது. எனவே 10 பேருடைய தோளில் ஏறித்தான் நான் மேலே வந்திருக்கின்றேன். எனவே அதை நன்றியா அந்த மறந்துவிட முடியாது. எனவே இந்த 10 வேட்பாளர்களுக்கும் பாராளுமன்றத்துக்குள் வந்து அமர்ந்து அந்த இருக்கையிலே இருக்க முடியாத ஒரு வாய்ப்பை தவிர மற்ற அத்தனை அதிகாரங்களையும் அவர்களுக்கு தேவையான விடயங்களையும் நாங்கள் செய்து கொடுப்பதற்கு, நான் விட்டுக் கொடுத்து செயல்படுவதற்கு, அவர்களுக்கான பங்குகளை உறுத்துகளை கொடுப்பதற்கு என்றும் தயாராக இருக்கின்றேன் என்ற செய்தியை நான் கூறிக்கொள்கின்றேன். எனவே அவரையும் நீங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக பார்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். ஏன்
சார் அவர்களும் ஒரு பார்லமெண்ட் உறுப்பினராகத்தான். நான் இன்றைக்கும் அவர் என்னோடு ஒன்றபோல் அல்லது எம்பிங்கிற நேரம் நான் சார் சொல்லுங்க தான் சொல்லுவேன். என்றால் அந்த மரியாதை நாங்கள் குறைத்து பார்க்க முடியாது. அது நாங்கள் அமைச்சராக அல்ல ஜனாதிபதி ஆனாலும் சலீம் சார் இல்லை பிரச்சனை இல்லையே, நாங்கள் செய்து கொடுக்கத்தானே. எனவே இந்த நிலையிலே சார் அவர்கள் பேசுகின்ற போது நான் சொல்லலாமா பேசலாமா என்றெல்லாம் அதிகமான பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகள் எல்லாம் அவருடைய உள்ளத்திலும் அவருடைய ஒரு நம்ம சாதாரணமான மொழி நடைபெற தலைக்குள்ளே அவ்வளவு வைத்துக் கொண்டிருக்கின்றார். எனவே இவ்வாறு ஒரு சிந்தனையோடும் மக்களுடைய கவலையோடும் இந்த தேவைகளை உளப்பூர்வமாக ஒரு பேப்பரில் எழுதி வாசிக்க வேண்டிய விடயங்கள் எல்லாம் உள்ளத்திலே இருந்து அவர் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் அனுபவ ரீதியாக உங்களிடத்திலே தேவைகளை அறந்து எங்களிடத்திலே பகிர்ந்து கொள்கின்ற இந்த சந்தர்ப்பம். ஏன் இதற்கு முதல் இந்த பிரதேசத்திலே பார்லமெண்ட் உறுப்பினர்கள், அமைச்சர்கள் அல்லது அதிகார ரீதியானவர்கள் இருக்கவில்லையா என்று எங்களுடைய செயலாளத்தை நாங்கள் கூப்பிட்டு கேட்டேன். சார் சொல்ற விஷயம் எல்லாம் ஏன் இவ்வளவு காலமாக செய்யப்படவில்லை என்ற செய்தியை கேட்டபோது பல விடயங்களை அவர் ஞாபகம் ஊட்டினார். எனக்கு ஞாபகம் இருக்கின்றது 2008 அல்லது 9 காலப்பகுதியிலே 7 அல்லது 8 காலப்பகுதியிலே இங்கே இருக்கின்ற மீனவர்களுக்கான ஒரு நங்கூரம் விடுகின்ற அந்த துறைமுகத்துக்கான அடிக்கல் நாட்டுகின்ற ஒரு சந்தர்ப்பம் அந்த காலப்பகுதியிலே இந்த ஊரிலும் அதற்கான ஏற்பாடு நடந்தது. அதே போன்று இந்த சீபரிஸ் இருக்கின்ற அந்த இடத்துக்கு பக்கத்திலும் எனக்கு நியூமல் பிரியர் அவர்கள் மீன்பிடி பிரதி அமைச்சராக வந்திருந்த போது நாங்கள் அழைத்து வந்து செய்தோம். ஆனால் அதிலே சில இழுபறிகள், நான் இடத்திலே பேர்களை சுட்டிக்காட்ட விரும்பவில்லை. எனவே அதில் ஏற்பட்ட இழுபறிகள் காரணமாக அது பிற்போடப்பட்டு போல எங்களுடைய அரசியல்வாதிகள்கிட்ட இருக்கின்ற விஷயம் என்னன்னா அந்த லேபல் யார் கொண்டு அந்த கல்லில பேர் பதிக்க வேண்டும் என்று அது உள்ளத்திலே நாங்கள் இருந்தால் யார் செய்தாலும் இந்த மக்களுக்கு அந்த பணி போய் சேர வேண்டும் என்ற எண்ணம் இருந்திருந்தால் இன்றைக்கு அடுக்கப்பட்ட பிரச்சனைகளில் 75 விதமான பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்கும். இதை யார் செய்வது, இதுக்கு யார் லேபிள் போடுவது என்பதுதான் எல்லாரிடத்தில் இருக்கின்ற பிரச்சனை. இங்கே சேர் சொன்னது போன்று எங்களுடைய பின்புறத்தில் இருக்கின்ற பாரிய வீதி அபிவிருத்தி திட்டம் ஒன்று வந்தது. அது இன்றைக்கு நாங்கள் வந்திருந்தால் கலாக்கத்துகள் எல்லாம் இருக்கின்றது. அது நடைபெற்றிருந்தால் ஒரு பாரிய ஒரு அனர்த்தத்தை இந்த ஊருக்குள்ள நீர் வருவதை தடுப்பதற்கான ஒரு ஏற்பாடாக இருந்திருக்கும். எனவே அந்த வீதி அபிவிருத்தி நடைபெறுகின்ற போது இன்னும் அதனோடு சேர்த்து பல அபிவிருத்திகள் எங்களுடைய வர்த்தகம் சார்ந்த வேறு வேலை திட்டங்கள் எல்லாம் அந்த வீதியோடு இணைந்து எங்களுடைய பிரதேசங்கள் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எனவே ஒருவர் கொண்டு வருவதை ஒருவர் தடுப்பது, அதற்கான அதிகாரத்தை இன்னும் ஒரு தேவைக்கு பயன்படுத்தி இருந்தால், ஆளுக்கு ஒரு வேலைகளை நாங்கள் செய்திருந்தால் இன்னும் பல தேவைகள் எங்களுடைய குறையாக இருக்கு. ஒருவர் வீதியை செய்திருந்தால் ஒருவர் விளையாட்டு மைதானத்தை செய்யலாம், அல்லது ஒரு வீட்டு திட்டத்தை செய்யலாம், அல்லது கடற்கரையில் இருக்கின்ற அந்த கடலரிப்பை, இவ்வாறு பல வேலைகள் இங்கே அடுக்கப்பட்டது. இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்திலே எங்களுடைய தேவைகள் இடத்திலே கூறப்பட்டிருக்கிறது. அத்தனை விடயங்களையும் இன்ஷா அல்லாஹ் ஒரு எழுத்து வடிவிலே நீங்கள் எங்களுக்கு தருகின்ற சந்தர்ப்பங்களில் எதிர்வருகின்ற இந்த பாதியீடு பட்ஜெட் வந்து 2025க்கு அரசினால் முன்கொண்டு வரப்படுகின்ற சந்தர்ப்பம் இருக்கின்றது. எனவே அதிலே எதை நாங்கள் கொண்டு செல்லலாம் அல்லது எங்களுக்கு வழங்குகின்ற நிதியிலே எதை செய்யலாம் என்பதை நாங்கள் பிரித்து அதன் மூலமாக இந்த தேவைகளை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் நிறைவேற்றுவதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. எனவே இருக்கக்கூடிய எல்லா விடயங்களையும் நாங்கள் தொகுத்து எடுக்க வேண்டும். அந்த விடயத்தை தான் ஒவ்வொரு பிரதேசங்களில் இருக்கின்ற எங்களுடைய கட்சி சார்ந்த அந்த வேலை திட்டங்களை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். எனவே இதை விட இன்னும் இருக்கக்கூடிய எல்லா தேவைகளையும் நாங்கள் ஒழுங்குபடுத்துகின்ற சந்தர்ப்பத்தில் தலைவர் இந்த அரசாங்கத்தோடும் எங்களுடைய இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியோடும் மிக நீண்ட கால உறவை பேணி வந்திருக்கின்ற ஒருவர். எனவே ஜனாதிபதி என்றும் எங்களுடைய பார்லமெண்ட் உறுப்பினர், அரசாங்கம், எதிர்த்தரப்பு அல்லது அமைச்சர் என்ற பாகுபாடு இல்லாமல் அவர் அமைச்சராக இருந்த காலங்களில் பல பணிகளை இந்த நாடு தேசிய ரீதியாக எல்லாரும் யாரெல்லாம் போய் அவரிடத்தில் உதவி கேட்கின்ற சந்தர்ப்பங்களில் நிறைய அவர்கள் செய்திருக்கின்றார். அவர் மூலம் உதவி பெற்றவர் என்று பலர் அமைச்சராக இருக்கின்றார். எனவே அவருக்கும் அவ்வாறான வாய்ப்புகளை பெற்று இந்த மக்களுக்கு கொடுப்பதிலே அவ்வளவு சிரமம் இருக்க மாட்டாது என்று நாங்கள் நினைக்கின்றோம். எனவே தலைவர் மூலமாக நாங்கள் பல பணிகளை எங்களால் மாவட்ட ரீதியாக இருக்கக்கூடிய பாரிய வேலை திட்டங்களை நாங்கள் தலைவர் மூலமாக இந்த அரசுக்கும் அமைச்சர் அல்லது ஜனாதிபதிக்கு நாங்கள் கொண்டு செல்கின்ற போது ஜனாதிபதி அவர்களும் 159 பார்லமெண்ட் உறுப்பினருக்கு மாத்திரம் அல்லது அவருக்கு வாக்களித்தவருக்கு மாத்திரமான ஜனாதிபதி அல்ல. அதைத்தான் எங்களுடைய தலைவர் சென்ற வாரம் பார்லமெண்டத்திலே பேசினார். கடந்த ஆட்சியாளர்கள் ஏற்பட்ட அந்த செருக்கு, அந்த தலக்கணம் வந்தால் என்ன நடக்கும் என்பதையும் தலைவர் ஞாபகம் ஊட்டினார்கள். எனவே எல்லோரையும் சேர்த்து கொண்டு போகின்ற ஒரு அரசாங்கம் எங்களுக்கு தொடர்ச்சியாக இந்த பணிகளை செய்யுமாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய வேலைகளை அவர்கள் செய்துதான் வழங்க வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் எங்களுடைய பல பிரச்சனைகள் இருக்கின்றது. இந்த கடலரிப்பு, அதிகமான ஜனாசாக்களை காவு கொண்ட சம்பவங்கள் இருக்கின்றது. எங்களுடைய மையவாடிகளுடைய சுற்றுமதில்கள், மீனவர்களுடைய பிரச்சனைகள், இவ்வாறு பல பிரச்சனைகளை நாங்கள் இங்கே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்காலங்களிலே அதற்கான நிரந்தரமான ஒரு தீர்வை நாங்கள் பெறுகின்ற அந்த சந்தர்ப்பம் இருக்கின்றது. எங்களுடைய அரசியல்வாதிகள், நானும் அதை பல இடங்களில் நாங்கள் தேர்தல் மேடைகளிலே நாங்கள் ஒரு பகடியாக நாங்கள் பேசுகின்றது. அந்த எங்களுடைய பொலித்தீன் அல்லது வசலை பாவிக்கின்ற அந்த பைகளை கொண்டு வந்து கடலினுடைய அலைகளை தடுப்பதற்கான முயற்சிகளை செய்த பார்லமெண்ட் உறுப்பினர்களை தான் நாங்கள் கடந்த காலங்களில் தெரிவு செய்திருக்கின்றோம். எனவே கற்களை போட்டு அதற்கான நிரந்தர தீர்வுகள், ஏனென்றால் டெம்பரரியான சில வேலைகளை செஞ்சால் தொடர்ந்து செஞ்சுக்கிறீங்களா, தொடர்ந்து செய்ய கொமிஷன் வந்துக்கிறீங்க.
நிரந்தரமாக ஒரே சீர்வில் செஞ்சிட்டோம்னா அந்த வேலைக்கு பிறகு திரும்ப செய்யல தேவையில்லையே, அப்ப வருமானம் வர மாட்டாது. ஆகவே அவ்வாறான சிலர் சொல்லுவாங்க, இந்த சீட்டு கட்டுற விஷயம் சொல்லுவாங்க, ஒரு 10 பேரை பிடிச்சி வச்சுருந்தா அப்படி செஞ்சு அது மாதிரி 10 வேலைகளை இப்படி தொடர்ந்து செய்யக்கூடிய வேலைகளை வச்சுருந்தா அப்படி அனுப்பிச்சு. ஆகவே நாங்கள் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை நோக்கி நாங்கள் செல்ல வேண்டும் என்கிற எண்ணப்பாடு எங்கள் எல்லோரிடத்திலும் இருக்கின்றது. எனவே இந்த அரசாங்கம் ஒரு பெரிய ஒரு மாற்றம் என்று சொல்லி மாற்றத்தை நாங்கள் காண முடியாது. ஏனென்றால் மற்றவர்களை குறை கூறுகின்றது மிக லேசான விடயம். எனவே அவர்களிடத்திலே அந்த அதிகாரம் வந்த போது இதை எவ்வாறு செய்வது என்பதை திக்கி திண்டாடுகின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்திலே நாங்கள் இந்த அரசாங்கத்தை கொண்டு பல வேலைகளை செய்யலாம் என்ற நிலையிலே இருந்து மாறுபட்ட ஒரு நோக்கை நாங்கள் கடைபிடிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். குறிப்பாக வெளிநாடுகளினுடைய உதவிகளை நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அதுக்கான வேலை திட்டங்களை தலைமை செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை கொண்டிருக்கின்றது. அவ்வாறு பல வேலை திட்டங்களை நாங்கள் பிரதேச ரீதியாக இனம் கண்டு இந்த அரசோடு செய்யக்கூடியது அல்லது உள்ளூர் மட்டங்களிலே செய்யக்கூடிய அல்லது தேசிய மட்டங்களில் செய்யக்கூடிய வேலை திட்டங்களை நாங்கள் இனம் காண்பது, அதை விட பாரிய வேலை திட்டங்களை நாங்கள் எங்களுடைய அயல் வெளிநாடுகள் இருக்கின்றது, முஸ்லிம் நாடுகள் இருக்கின்றது, அந்த நாடுகளோடு நாங்கள் தொடர்பு கொண்டு எங்களுடைய பிரச்சனையை முன்கொண்டு செல்கின்ற ஒரு வேலை திட்டங்களை நாங்கள் வைத்திருக்கின்றோம். எனவே இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அது செய்யலாமா, அந்த அரசாங்கத்தோடு நாங்கள் வெளியால் இருக்கின்றோம், இதை செய்யலாமா என்றெல்லாம் நாங்கள் பின்வாங்க வேண்டிய தேவையில்லை. பின்வாங்கி ஆழ்ந்தரப்பில் இருப்பவர்களை சென்றால் அவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு முடியாத ஒரு சூழல், அவர்களுக்கு எழுந்து நின்று பேசுவது அல்லது அவர்கள் ஏதாவது ஒரு விடயத்தை சமூகம் சார்ந்த சமூகத்துக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை கொண்டு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை கைதிகளாக என்று அடிமை சாசனம் எழுதப்பட்டவர்களாக எங்களுடைய ஓரிரு முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த கட்சியில் இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அது எங்களுக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் அவர்களுக்கு அந்த தேர்தல் காலங்களில் இவ்வாறு தான் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கொடுத்த அந்த 6 என்கின்ற அந்த முறை மூலம் தெரியும், இவர்கள் யாரும் வெல்ல முடியாது. வெல்ல முடியுமா? முடிஞ்சதா? நாங்கள் எல்லோரும் பேசினோம், முஸ்லிம் பிரதிநிதித்துவத்தை நீங்கள் அடைய முடியாது. எனவே இந்த பிரதேசத்தில் இருக்கின்றவர்கள் 3 பேரும் சேர்ந்து உங்களுக்கு வாக்களித்திருந்தால் 75,000 வாக்குகள் எங்கள் இந்த பிரதேசங்களில் தமிழ் முஸ்லிம் வாக்குகள் போயிருக்கின்றது. எனவே இந்த ஒரு பிரதிநிதியை நாங்கள் பிறவில் இழந்திருக்கின்றோம். எனவே அவர்களுடைய பிரதிநிதித்துவத்தை எடுக்கின்ற அல்லது மக்களுடைய வாக்குகளை எடுத்து ஏதோ ஒன்று நடந்து முடிந்திருக்கு. எனவே எங்களுடைய மூதாதையர்கள் கூறுவார்கள், அந்த நேரம் நாங்கள் கோழி முட்டை என்றால் முட்டை வாரத்துக்கு முன்பு இருக்கிற கோழி முட்டைக்கு நல்ல ஊட்டச்சத்து இருக்கும், அந்த முட்டையை நாங்கள் கொடுத்து விட்டு கடையில் சீனி வாங்குவோம், இல்லைன்னா தோலிக்கரோடு வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் சொல்லுவோம். அது 75,000 வாக்கு கொடுத்துட்டு நாங்கள் வாங்கியிருக்கோம் இன்ஷா அல்லாஹ். ஆகவே அது ஒரு பஞ்சத்திலே ஒரு பசியை தீர்க்கின்ற ஒரு விடயம். எனவே ஊட்டச்சத்து இல்லை என்பதை தெளிவாக நாங்கள் தெரிந்திருக்கிறோம். எனவே இந்த சமூகம் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கின்றது. அது எதிர்வருகின்ற காலங்களில் அது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பயனை தரும். எனவே இந்த வாக்காளர் என்பதை விட நன்று சொன்னது போன்று இந்த அரசியலில் அதிகாரத்தோடு இணைந்து செயற்பட வேண்டும், அல்லது அதுக்கு பின்னாலே மறைந்து வாழ வேண்டும் என்பவர்கள் எல்லாரும் படித்தவர்கள், கற்றவர்கள், அறிஞர்கள், அறிவாளிகள் என்பவர்கள் தான் இந்த தேர்தலில் எங்களுக்கான இந்த நடைமுறையை ஏற்படுத்தி தந்திருக்கின்றார்கள். எனவே சிந்தித்து செயல்பட வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தோடும் சாதாரண மக்கள் எல்லோரும் அந்தந்த கட்சியோடு சார்ந்து இருந்து அதற்கான வாய்ப்புகளை எங்களுக்கு பெற்றுத் தந்திருக்கின்றனர். அந்த அடிப்படையில் தான் இன்ஷா அல்லாஹ் மிக சிறந்த ஒரு பெருவரை இந்த நாட்டுக்கு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. முஸ்லிம் காங்கிரசுக்கும் அப்படியான ஆசனங்கள் 5 இன்றைக்கு கிடைத்திருக்கின்றது. அதே போன்று எங்களுடைய அகில இலங்கை மக்கள் காங்கிரசுக்கும் 3 ஆசனங்கள் கிடைத்திருக்கின்றது. ஏனைய பெரிய கட்சிகள் எல்லாம் இன்று பல இழப்புகளை சந்தித்திருக்கின்றது. 40, 50, 30 வருடங்களாக இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் இன்று கை செய்யப்பட்டு வீட்டுக்குள்ளே இருக்கின்றார்கள். எனவே சிலிண்டர் என்கின்ற 100க்கும் அதிகமான ஆசனங்களை வைத்திருந்த அந்த கட்சி அந்த வேட்பாளர்களுடன் தூத்து எறியப்பட்டிருக்கின்ற நிலைமையை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இதெல்லாம் ஒரு படிப்பினையாக இருக்கின்றது. எனவே இன்ஷா அல்லாஹ் இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் கூட நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்த ஒரு ஆசனத்தை பெற்றிருக்கிறோம். அந்த ஒரு ஆசனம் என்பது நமக்கான ஆசனம், அது உங்களுதான். அது சாய்ந்த மருது, இது கல்முனை, அது நின்றவூர், அது அக்கரைப்பத்து, இது புத்திவில் சம்பாந்தரம் என்று நாங்கள் யாரையும் பிரித்து பார்க்க முடியாது. எங்களுடைய எம்பி தான். அந்த மனநிலையை நீங்க இப்பயும் வைத்துக் கொள்ளுங்கள். எச்சந்தர்ப்பத்திலையும் யாரையும் நாங்கள் சந்தித்து இந்த கட்சி ஊடாக எங்களுக்கு இருக்கக்கூடிய தேவைகளை தெரிவித்து அதற்கான நன்மைகளை அல்லது அடைவுகளை நாங்கள் பெற வேண்டும். எனவே உங்களுடைய எம்பியாகத்தான் நான் எங்களுடைய சலீம் சாரை நான் பார்க்கின்றேன். அது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எங்களுக்கு எம்பி கிடைக்கவில்லை, அவர் எம்பி ஆகிவிட்டார், இவர் எம்பி ஆகிவிட்டார் என்று இல்லை. நீங்க எந்த கடிதமானாலும் சலீம் சார்ட்ட கொடுங்க, அது நடக்கும். அந்த விடயமாகத்தான் நான் உங்களோடு வருவதற்கு சற்று தாமதித்தது. நாங்கள் இன்று எங்களுடைய ஜி அவர்களை சந்தித்து பல வேலை திட்டங்களை நாங்கள் முன்வைத்திருந்தோம். அதிலும் இந்த நிர்வாக ரீதியாக எங்களுக்கான அதிகாரத்தை பகிர்ந்து அளிக்கின்ற அந்த சில விடயங்களை நாங்கள் எங்களுடைய ஜி அவரோட பேசியிருந்தோம். எனவே இந்த பிரதேச செயலகத்தினுடைய அத்தனை பணிகளையும் நிறைவேற்றுகின்ற ஒரு எங்களுடைய பிரதிநிதியாக சலீம் சார் அவர்கள் இருப்பார்கள். அந்த விடயத்தை தான் நாங்கள் இன்றும் அது போன்று பல விடயங்களை நாங்கள் பேசிவிட்டு வந்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் எந்த ஒரு கவலையும் தேவையில்லை. இப்போ நாங்கள் தான் போய் இந்த வேலைகளை செஞ்சு தரணும் இல்லை, நீங்கள் சாரோட தந்துட்டால் அந்த வேலைகள் எதிர்காலத்தில் நடக்கும். நிதிகளை மட்டும்தான் நாங்கள் கொடுத்துக் கொள்வோம். எனவே உங்களுடைய சலீம் சார் தான் உடைய எம்பி.
இன்ஷா அல்லாஹ். வேற எதுவும் இல்லைதானே? இன்ஷா அல்லாஹ். தலைவருடைய செய்தி இந்த உங்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பது, அதே போல கட்சி தலைமை எங்களுக்கு வாக்களித்த எல்லா மக்களுக்கும் ஒட்டுமொத்தமான நன்றிகள். அத்தோடு நீங்கள் மாத்திரம் அந்த வாக்கு வழங்கவில்லை, நீங்கள் சொல்லி உங்களோட வீடு, உங்களோட குடும்பம், உங்களோட உறவுகள், நண்பர்கள், ஏனையவர்கள் போட்டிருப்பாங்க.